இன்றைக்கி வந்து வெள்ளை பூசணிக்காயில் வந்து தயிர் பூசணிக்காய் கேட்டிருந்தாங்க மதனு. அதனால் வந்துட்டு அதுதான் செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். காலையில் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நான் சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு லஞ்சுக்கு வேணால் செஞ்சுக்கோன்னு சொன்னாங்க. சரி, ஒரு ஹாஃப் பூசணிக்காய் இருந்தது, ஃபுல்லாகவே அதிலே பண்ணிடலாம், சைட் டிஷ்ஷும் நம்ம எதுவும் பிளான் பண்ண தேவையில்லன்னு சொல்லிட்டு சிம்பிளாக வேலையை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேருக்கு ப்ரெக்னன்சி வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். எனக்கு ஒரு வித்தியாசமாக தான் இருந்தது. நான் 30 டேஸ்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்றதை. கரெக்டாக 31st டே வந்து எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அத்தை, மாமா, அப்புறம் அக்கா ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த டைம்லேயே வந்து நான் சும்மா கார்டு வாங்கி பார்த்தேன், எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் வந்து ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன்னு எல்லாருக்குமே தெரியும். ட்ரீட்மெண்ட் பற்றி டீட்டெயில்ஸ் வேணால் சொல்லுங்கள், நான் அது ஒரு பெரிய விலாகாக கூட போடுறேன் உங்களுக்காக. அதுக்கப்புறம் இது வந்து தயிர், அதுக்கப்புறம் நார்மலாக தயிர் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு வெள்ளை பூசணிக்காய் வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சைட் பை சைட் வந்து நான் கொஞ்சம் பூ இருந்துச்சு, ரொம்ப நாளாக மலர்ந்துருச்சு. சரி, கட்டி முடிச்சிடலான்னு சொல்லி கட்டி முடிச்சிட்ருக்கேன். மதன் அதுக்குள்ளே ஜிம்லேருந்து வந்து எனக்கு சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. அதையும் நல்லா குடிச்சாச்சு, இல்லை ஒரு 11 o'clock போல். அதுக்கப்புறம் வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு சாப்பாடு வந்து பருப்பு ரசம் செஞ்சுருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மதனுக்கும் ஒரு ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுத்துட்டு காஃபி போட்டு கொடுத்தாரு மதன் எனக்கு. அவ்வளோதான், இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. பாய் கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.